ஒளித்திடும் பலியிது. விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம், நன்றி வாக்களால் புகழ்வோம். விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம், நன்றி வாக்களால் புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளை, காலை முதல் இந்நேரம் வரை இந்த மலையிலே திருத்தலத்திலே நாம் தியானித்து அதனுடைய நிறைவான இந்த திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருக்கும், நம் அனைவருடைய குடும்பங்களிலும் நிறைவாக பொழியப்பட்டு நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வலியை நாம் தகுதியுடன் ஒப்பு கொடுக்க நம்மில் தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களிலே நீர் குடிகொள்வதாக வாக்களிக்கின்றீர். உமது அருளால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து நீர் தங்குவதற்கேற்ற இல்லிடமாக்கி அருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, அருள் வாக்குகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடவிடும் போல என்னை புடவிட்டீர். வெள்ளியை புடவிடும் போல என்னை புடவிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்கச் செய்தீர்.
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 12, 16 மேலும் 20 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதி. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 26 முடிய. இயேசு திருத்தூதருடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர்கள் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள்.
மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு அரசியல்வாதி தன்னுடைய மகனுக்கு அரசியல் என்பது என்ன என்பதை கற்றுத்தர விரும்பினார். அந்த மகனிடத்தில் சொன்னான், அரசியல் என்பது ரொம்ப முக்கியமானது, அப்பாவை பார்த்து நீ என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அப்ப இந்த மகனுக்கு அரசியல்ல என்னத்தை கத்துக்கிறது? அரசியல்ல எல்லாருமே அரசியல்வாதியாக மாற விரும்புறாங்க, ஆனா என்னத்தை கத்துக்கிறது? திரைப்படத்துல சொல்ற மாதிரி அரசியல்ல குதிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க இருந்து குதிக்க போறோம், எப்படி குதிக்க போறோம், இல்ல எவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல்ல நீ கத்துக்க வேண்டியது இருக்குது நிறைய அப்படின்னு அந்த தந்தை சொல்ற. என்ன கத்துக்கணும் அப்படின்னு அந்த மகன் கேட்கும் போது மகனை ஒரு உயரமான இதுல ஏறி நிக்க சொன்னாரு. நிக்க சொல்லிட்டு அந்த தந்தை சொன்னாரு, மேல இருந்து குதி, ஏன்னா அரசியல்ல குதிக்கிறோம், மேல இருந்து குதி. அவன் குதிச்சான். ஆனா இவர் என்ன செய்யல, அவனை குடிக்கல, விட்ட கீழே விழுந்து அவனுக்கு என்னாச்சு, கை கால்லாம் அடிபட்டுருச்சு. உடனே அவன் தந்தை கிட்ட சண்டை போடுறான். என்ன குதின்னு சொன்னீங்க, உங்களை நம்பி தானே நான் என்ன செஞ்சேன், குதிச்சேன், இப்படி என்னை அடிபடுற மாதிரி விட்டுட்டீங்களே அப்படின்னா. சரி சரி, அடுத்த முறை நான் அவனை என்ன செய்வேன், குடிச்சுக்குவேன், இப்ப மேல போ, மறுபடியும் மேல இருந்து மறுபடியும் குதி அப்படின்னா. மறுபடியும் குதிச்சா அவர் என்ன செய்யல, மறுபடியும் அவனை பிடிக்கல, விட்ட. அப்ப மகன் சொன்னார், மகனே, அரசியல்ல முதல் பாடம் என்னது, யாரையும் நம்பக்கூடாது, அது உங்க அப்பனா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. இன்றைய வாசகங்கள் நம்ம எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நம்மை அழைக்கிறது. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இதே போல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தனியாக இருக்கிறது, பெற்றோர் பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படியோ அந்த வீட்டுல இருந்து ஊர்ந்து தவழ்ந்து அந்த வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஸ்லாப்ல நின்றுச்சு. இப்ப பெற்றோர் 2 பேருக்கும் வருத்தம், கவலை, பயம். இந்த குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு, எப்படி அந்த குழந்தைய அங்க இருந்து காப்பாத்துறது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் மேல சீக்கிரம் ஓடி போய் என்ன செய்யுங்க, குழந்தைய காப்பாத்துங்க. இவங்க மேல ஓடுறப்ப அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப பல பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப அந்த தந்தை, அந்த குழந்தையின் தந்தை ரொம்ப அந்த குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டு இங்க பாரு, அப்பா கூப்பிடுறல, என்ன செய்ய, அங்க இருந்து குதி அப்படின்னாரு. அந்த குழந்தை குதித்தது. அந்த தந்தை என்ன செஞ்சாரு, குழந்தையை பிடித்துக் கொண்டார். அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது இந்த அரசியல்வாதி சுட்டி காட்டுகிற நம்பிக்கை போன்றது அல்ல. அதைத்தான் இன்னைக்கு உலகம் சொல்லி தருது. நீ என்னை நம்பலாம், ஆனால் நான் உன்னை ஏமாற்றிவிட்டால் நீ என்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை நம்பலாம், எது வரைக்கும், எனக்கு நீ பயனுள்ள வரைக்கும் நீ என்னை நம்பலாம், அல்லது உனக்கு நான் பயனுள்ள வரைக்கும் நீ என்னை நம்பலாம். என்னைய நம்புற அப்படின்னு ஒரு கேள்வியை கூட ஒரு சிலர் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. கணவனை மனைவி நம்ப முடியவில்லை, மனைவியை கணவன் நம்ப முடியவில்லை, பெற்றோரை பிள்ளைகள் நம்ப முடியவில்லை, பிள்ளைகளை பெற்றோர் நம்ப முடியவில்லை, நண்பர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்க, அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவர்கள். பாருங்க, இன்னைக்கு எரேமியா சொல்றாரு, மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறவங்க யாரு அப்படின்னாக்க, அவர்கள்
மனிதர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த மனிதர் வலுவற்றவர்கள். நமக்கு தெரியலாம் இந்த மனுஷன்ட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, இந்த மனிதன்ட்ட நிறைய திறமை இருக்கு, நல்லா பேசுறார், நல்லா பாடுறார். இது இல்லை, அதெல்லாம் கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பாக ஒண்ணும் இல்லை. அப்ப மனிதர் மீது நீ நம்பிக்கை வைக்கிற, அவர் வலிமையை, மனுஷனுடைய வலிமையை பார்த்து நீ நம்பிக்கை வைக்கிற அப்படின்னாக்க நீ எதற்கு ஒப்பானவன்? பாலை நிலத்துல இருக்கக்கூடிய புதர் செடிக்கு ஒப்பானவன். பாலை நிலத்துல இருக்கிற புதர் செடி என்ன ஆகும்? வெயில் அடிக்க 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 இலைகளை எல்லாம் கொட்டிட்டு முள்ளோட ஒண்ணுமே இல்லை, அந்த செடி உயிரோட இருக்குதா செத்து போச்சானே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதற்கு ஒப்பாகும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பருவ காலத்திலும் பயனடைய மாட்டார்கள். மழை பெய்யுது, விரைவா பூ பூக்கும், சரி அப்படின்னு உடனே காஞ்சேன்னா ஆயிரும், காணாம போய் பயன் தர மாட்டார்கள். அப்புறம் சொல்றாரு, நிலத்தின் வறண்ட பகுதியிலும் வாழாத ஒவ்வொரு நிலத்திலுமே இந்த செடிகள் வாழும், அது போலத்தான் நீங்களும். இப்ப மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க இது போன்ற மனநிலைக்கு உள்ளாவார்கள். ஏமாற்றம் அடைவீர்கள், சோதிக்கப்படுவீர்கள், கைவிடப்படுவீர்கள். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் யார் எப்படின்னு பாருங்களேன். நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவர். அது நீரோடையை நோக்கி வேறுபடுகிறது. நம்ம பல நேரங்களில் பார்க்கிறோம், மரங்கள் இருக்குது, அது என்ன செய்யுது, வேற தண்ணி எங்க இருக்குதோ அதை தேடிதான் என்ன செய்யுது, விடுகிறது. அந்த வேறு இப்ப டிராவல் பண்ணுது, அப்படியே பயணம் செய்கிறது. ஒருவேளை ஒரு பாறையோ ஒரு கல்லோ இருக்குது அப்படின்னாக்க உடனே என்ன செய்யுது, தன்னுடைய போக்கை மாற்றி சுத்தி அல்லது அடியில போய் மேல போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சு தண்ணீரை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க சொல்றாரு, வெப்பம் மிகு நேரத்தில் அதுக்கு அச்சம் இல்லை. வெயில் அடிச்சாலும் கவலை இல்லை, மழை பெஞ்சாலும் அதுக்கு கவலை இல்லை. காரணம் அதன் இலைகள் பசுமையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. திருப்பாடலும் அதான் சொல்லும். 2வது திருப்பாடல் நினைக்கிறேன். திருப்பாடல்லையும் இதே வார்த்தைகள் அங்க வருது. நல்ல மனிதன் யார், நற்பெயர் பெற்றவர் யார்? முதல் திருப்பாடலா இருக்கும், அது 2வது. அவன் நீரோடை அருகே நடப்பட்ட அந்த மரத்துக்கு ஒப்பானவன். இதே வார்த்தை அங்கேயும் சொல்றாரு பாருங்க. அடுத்து அது எப்பொழுதும் கனி கொடுக்கும். 365 நாள் வருஷம் ஃபுல்லா ஃப்ரூட்ஃபுல், அது கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப கடவுள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். விவிலியத்தை ஆராய்ந்து பார்த்த அறிஞர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, புரோட்டஸ்டன்ட் அவங்களுடைய விவிலியத்துல 66 புத்தகங்கள் தான் இருக்கிறது. அதை அப்படியே சமமா அதிகாரங்கள் வசனத்துல பிரிக்கிறாங்க, அதிகாரமா பிரிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 600 அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 600 சென்டர்ல ஒரு அதிகாரத்தை பிரிக்கிறாங்க. அந்த சென்டர்ல ஒரு அதிகாரத்தை பிரிச்சுட்டு அதுல எத்தனை வசனங்கள் இருக்குது, அதுல சென்டரான ஒரு வசனம், நடுவுல இருக்கிற ஒரு வசனம் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்தாங்க. திருப்பாடல் 118 நினைக்கிறேன், பாருங்களேன். திருப்பாடல் 118ல 13 நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸாக்டா அந்த வார்த்தை தெரியல, ஆனா நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க அங்க பாருங்க. இல்ல எங்க அந்த இறை வார்த்தை என்னன்னாக்க, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். என்ன வார்த்தை அது? ஆண்டவர் மீது தஞ்சம் புகுவதே நலம். என்ன வார்த்தை அது? எத்தனாவது இறை வார்த்தை? 8. இதுதான் விவிலியத்தினுடைய சென்டர் வார்த்தை. விவிலியத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பல மனிதர்கள் வரலாம் போகலாம். விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிற அருமையான இறை வார்த்தை பாருங்க. சென்டர், தி வேர்ட், சென்டர்ல இருக்கிற, மத்தியில இருக்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது, நீங்க மனுஷரை நம்புறது வேஸ்ட், கடவுளை நம்புங்க. இன்னைக்கு முதல் வாசகம், இன்னைக்கு உள்ள திருப்பாடல் 1, திருப்பாடல் 1, அந்த திருப்பாடல். இன்னும் இன்றைய 2வது வாசகத்துல பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்துல சொல்றாரு, நீங்க நம்புற கடவுள் சாதாரண மனுஷன் இல்ல. இந்த உலகத்துல நீங்க பாக்குற மற்றவர்களை போல அல்ல. அவர் கடவுள் சாதாரண கடவுள் அல்ல, இறந்து உயிர் தெழுந்தவர். அவர் உங்களை இந்த உலகிலே வாழுகிற சாதாரண வாழ்க்கைக்காக அழைக்கவில்லை, அதுக்காக நம்புன்னு சொல்லல, உங்களுக்கும் அந்த உயிர்ப்பை தருவார் என்று சொல்லி உயிர்த்த வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. பிரியமானவர்களை யோசிச்சு பார்ப்போம். நம்ம மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக மனிதர்களுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்துல கடவுள் நம்பிக்கை நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா அது மனிதர்களே வெளிப்படும். நீங்க கடவுளை ரொம்ப நம்புனீங்கன்னா நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள். நீங்கள் கடவுளை உயர்த்தி பிடிச்சீங்கன்னா, என் வாழ்க்கையில கடவுள் ரொம்ப முக்கியம் நினைச்சீங்கன்னா யாரையும் தாழ்வாக பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் கடவுளுக்கு உண்மையோட இருந்தீங்க அப்படின்னா வேற யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. நம்ம கடவுளுக்கு
உகந்த ஒரு பிள்ளையாக வாழ பழகி கொண்டோம் என்றால் இந்த உலகில் இருக்கிற யாரும் உங்கள் மீது குற்றம் காண முடியாது. எனவே இந்த நாளினுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுது. கடவுளுக்கு பக்கத்துல இருங்க. கடவுளோடு நீங்கள் இருக்கும்போது அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். அதற்கான இந்த அருளை வேண்டி இந்த திருப்பலியில நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரை போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம் திருவுளப்படியே நாங்களை காணிக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியா வாழ்வினை தரும் அருமருந்தாயிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக்கணிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவா, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையின் இறுதியாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும்
ஆகவே ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் நம்பிக்கையோடு உடைய திருமலையிலே வந்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த புனிதர் தோமையாரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் கூட எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எங்களுடைய தேவைகளை எல்லாம் இந்த புனிதரின் பரிந்துரை வழியாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பி இங்கே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை நிறைவாக கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன அனைவரையும் ஒளிமிக்க உன் திருமுனையேற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்களாகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம்.
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேர் பெற்றோர். எனக்கு ஆன்மா நலமடையும்.
என்று வாழவா வாழவா என் மண்ணை ஆழவா நீங்காத மறையே நீ என்னை ஆழவாராய் கலையாத கனவாக என்னை உரையவாராய் பாடும் தெய்வம் நீயே என்று உள்ளம் பாடுதே முந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வா தேவா நீ என்று வாழவா வாழவா என் மண்ணை ஆழவா வா தேவா நீ என்று வாழவா வாழவா என் மண்ணை ஆழவா. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு சமாதானம் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருமையாக நம்மை வழிநடத்திய சகோதரர் ஜெயராஜ் அவருக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை நன்றியை நாம் தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒன்று இரண்டு அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கிலே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக சிறப்பான திருப்பலி ஆண்டு நடைபெறுகிறது. எனவே இந்த மலைக்கு வந்திருக்கக்கூடிய மற்ற ஊர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த திருப்பலியில நீங்கள் கலந்து கொள்ளலாம். சரியாக 10 மணிக்கு அந்த திருப்பலி துவங்கி 11:30 மணிக்குள் நிறைவடையும். எனவே அந்த திருப்பலியில நீங்கள் பெற்றோரும் இணைந்து பங்கெடுப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே அந்த திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல நமது திருமலையிலே வருகின்ற மாதத்தின், அதாவது தவக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ள அந்த கடைசி வியாழக்கிழமையில, நெக்ஸ்ட் Thursday நினைக்கிறேன், அடுத்த வாரத்தில் நமக்கு 1025வது புனித தோமையாருடைய நவநாள் அந்த நாளில் வருகிறது. எனவே அந்த நாளை நம்ம கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு நல்ல அருமையான திருப்பலியை நாம் நிறைவேற்றுவோம். நமக்கு அந்த நவநாள் ஜெப அட்டைகளை நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி பழைய மொழிபெயர்ப்பெல்லாம் கொஞ்சம் திருத்தி அந்த அட்டையையும் நான் தயார் செய்து பிரிண்ட்டுக்கு வச்சிருக்கேன். ஸோ அது வந்த பிறகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த மாதத்துடைய கடைசி வியாழக்கிழமை 1025வது வாரத்தை நாம் சிறப்பிப்போம். எனவே மக்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு இந்த நவநாள் திருப்பலியில கலந்து கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கெல்லாம் தெரிந்தபடி நம்முடைய இந்த திருமலையானது இந்த யூபிலி ஆண்டிற்கான சிறப்பான திருத்தலங்கள், இந்த சிறப்பான இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கான, பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு வந்து ஜெபிப்பதும், இங்கு வந்து திருப்பலியில பங்கெடுப்பதும், ஜெபமாலை சொல்வதும், சிலுவை பாதைகளை ஒப்புக் கொடுப்பதும், இன்னும் குறிப்பாக நீங்கள் பாவ அறிக்கை கன்ஃபெஷன் பண்றதும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே தவக்காலத்துல நான் நினைக்கிறேன் அந்த எல்லா வியாழக்கிழமைகளிலும் அந்த நவநாள் திருப்பலியின் போது நம்ம ஒரு ஃபாதர் இங்க நான் கன்ஃபெஷனுக்கும் கூப்பிடுறேன். அதனால விரும்புகிறவர்கள் அந்த நேரத்துல நம்ம பாவ அறிக்கை செய்து கொள்ளவும் அது வசதியாக இருக்கும். எனவே இந்த திருத்தலம் வளர்வதற்கும், தொடர்ந்து குறிப்பாக இந்த அருள் வாழ்வில நீங்க வந்து உங்களுடைய ஆன்மீகத்தில் வளர்வதற்கும் இந்த இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துல தான் நம்ம எல்லா நிகழ்வுகளையும் செய்கின்றோம். எனவே உணர்ந்து இறை மக்கள் இதில் பங்கெடுத்து பயன்பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு நமக்கு மதிய உணவை தயார் செய்து கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் ஜெர்மன் ஜோதி அவருடைய குடும்பத்தினர். அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு வரும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வையே என்றும் நாடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். இறைவன் உடனிருக்கின்றார். புனித